ஆள்கள் நலத்துடன் ஈரல் மதுரொட்டி இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து இருக்க சத்தெல்லாம் வந்து கம்மியாகாம நம்ம உடம்புக்கு வந்து அப்படியே கிடைக்குங்க. மதுரொட்டி வந்து நம்ம எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தாங்க கட் பண்ணணும். ஈரல் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு வந்து மிளகு சீரகத்தை வந்து நல்லா வறுத்து வந்து அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நீங்கள் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு சின்ன லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. இது பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக வந்து இரும்பு கடைச்சிட்டு தாங்க பண்ணணும். அப்போ இந்த சத்து வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். அந்த அயனோட சத்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து, கொஞ்சோண்டு வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து அரை உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு சீரக பொடி போகிறப்ப வந்து அதில் உப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ அரை உப்பு போட்டுக்கோங்க. மதுரொட்டி வந்து இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க ஈரலையும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகவும் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணியை மட்டும் ஒரு 2 3 தடவை இந்த மாதிரி தெளிச்சு மட்டும் விடுங்க. தெளிச்சு விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா அதில் இருக்க தண்ணியே வந்து நமக்கு நிறையா வருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணியே வரும். நம்ம மிளகு சீரக பொடியும் அரைச்சிச்சாச்சுங்க. ஸோ தண்ணியெலாம் நல்லா இன்னொரு தடவை மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிக்க மிளகு சீரக பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா தூவி விட்டு 2 பரட்டு பரட்டிட்டு இதில் வந்து வெள்ளை சோறு இல்லைன்னா தோசை இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாழ்க நலத்துடன்.